السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. பெரியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய 17வது ஷஹருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இம்மாதத்தின் எல்லா நாட்களையும் நன்மைகளால் நிறையக்கூடிய நாட்களாக எனக்கும் உங்களுக்கும் ஆக்கித்தர வேண்டும் என்று துஆ செய்து, இந்த நோன்பு மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக வந்தது என்பதை குர்ஆனுடைய ஹதீஸுடைய கருத்துக்களை ஆராய்கிற அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். சுருக்கமாக சொன்னால், மனிதர்களுக்கான எல்லா தன்மைகளையும் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த மாதம். மனிதர்களிடத்தில் அற்புதமான ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல்களை அவர்கள் எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். மனிதர்களுக்கு இல்லாத ஆற்றல் என்று எதுவுமே கிடையாது. இந்த உலகமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதுதான். ஒரு காலத்திலே ஒரு மிக பெரும் ஆற்றல் மிகுந்தவர் ஒருவர் இருந்தார். நாகர்கோயிலிலே கோட்டாறு நகரத்திலே சதாவதானி சேகு தம்பி பாவலர் என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு வரைக்கும் அவரை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சதாவதானி என்று பெயர் பெற்றவராக இருந்தார். சதாவதானி என்றால் 100 விஷயங்களை அவதானிக்கக்கூடியவர். மனிதனுடைய ஆற்றலின் உச்சகட்டம் அது. நாம் வாழுகிற காலத்திலே 100 விஷயங்களை நாம் அவதானிப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமான காரியம். உங்களுக்கு விளங்குகிற பாஷையில் சொன்னால், ஒருத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அவர் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். குறுக்க மறுக்க எத்தனை பேர் போறாங்க, அதுல நமக்கு தெரிஞ்ச ஆள் யாரு, தெரியாத ஆளுன்னு கணக்கெடுக்கணும். மூணாவதாக எத்தனை பேர் நம்மளை நோட்டம் போடுறாங்க அல்லது எத்தனை பேர் நம்மளை கவனிக்காம இருக்கிறாங்கன்னு தெரியணும். இப்படியே வரிசையாக ஒவ்வொரு விஷயமாக கிட்டத்தட்ட 100 விஷயங்களை ஒரு மனிதன் உட்கார்ந்த இடத்தில் இருந்தே அப்படியே அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். மனதிலே அப்படியே உருப்போட்டு கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அவதானம் என்பது. இதுல 100 அவதானங்கள். சதம் பிளஸ் அவதானம், சதாவதானம். 100 அவதானங்களை மனிதன் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அவனுக்கு சதாவதானின்னு பட்டம் கொடுப்பாங்க. அதிலே ஒருவர் தேர்ச்சி பெற்றார். சென்னையினுடைய பிரபல்யமான ஒரு இடத்திலே மேடை போடப்பட்டு, சென்னையினுடைய அப்போதைய அறிஞர்கள், உலக நாடுகளின் அப்போதைய மிகச்சிறந்த பார்வையாளர்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவருக்கு பரீட்சை நடக்கிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, நம்ம இப்ப சாதாரணமா சொன்னோம் இல்லையா, வர்ற ஆள் போற ஆளை கணக்கெடுக்கணும், இதெல்லாம் அல்ல. இதைவிட மேலான ஒரு பரீட்சை அங்கே நடக்கிறது. முதலில் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்பார். அது சரித்திரத்திலிருந்து இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு அறிவு புத்தகத்திலிருந்து இருக்கும். அதற்கு ஒரு நடை நடந்துவிட்டு வருவதற்குள் பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, நிரந்தரமாக ஒருவர் முதுகுக்கு பின்னாடி ஒரு நெல்லையோ அல்லது ஒரு கேப்பையையோ அல்லது ஒரு சோளத்தையோ எரிந்து கொண்டே இருப்பார். இடுப்பிலே ஒரு துண்டை மாத்திரம் கட்டிக்கொண்டு அவர் நடந்து கொண்டிருப்பார். முதுகின் மீது எரியப்படுகிற அந்த தானியங்களில் எத்தனை நெல் விழுந்திருக்கிறது, எத்தனை கேப்பை விழுந்திருக்கிறது, எத்தனை கோதுமை விழுந்திருக்கிறது என்று கணக்கெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னொருவர் செய்யுளிலே ஒரு அடியை கூறாமல் விட்டுவிட்டு
4 வரியில 3 வரியை சொல்லுவார், நடுவுல ஒரு வரியை விட்டுருவார். அவருக்கு ஒரு நடந்துட்டு திரும்ப வர்றதுக்குள்ள பதில் சொல்லணும். இது மாதிரி அவதானங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கேள்வி கேட்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இவர் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கடைசியாக எல்லாம் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 3-4 மணி நேரங்கள் நடந்த அந்த சதாவதானம் மேடையிலே முற்று பெற்றது. அவர் நேரம் ஆக 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 அவர் கல்லாட்டத்தின் உச்சத்திற்கு போனார். கடைசியாக எல்லா அவதானங்களும் முடிந்து மக்களுடைய கரகோஷம் விண்ணை புலர்ந்த போது அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். டாக்டர்கள் வந்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் ஸ்கேன் வச்சு பார்க்கலன்னா வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு டாக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. காதுக்குள்ள ஒரு குச்சியை வச்சு ஒரு சுவிட்சை அழுத்தி பார்க்கலன்னா எத்தனை டிகிரி காய்ச்சல்னு தெரிய மாட்டேங்குது. இது மாதிரி இன்றைக்கு எல்லாமே கருவிகள் சொல்லித்தான் டாக்டரே கண்டுபிடிக்கிறார். டாக்டருக்குன்னு சுயமா எந்த அறிவும் தேவையில்லை. 5 வருஷம் MBBS ஆகவோ அல்லது MS ஆகவோ ஏதோ ஒரு மருத்துவ படிப்பாகவோ படிக்க வேண்டியதில்லை, காலத்தை ஓட்டினா போதும். அந்த அளவிற்கு இன்றைக்கு விஞ்ஞானம் சுருங்கி விட்டது. MBBSன்னு போட்டுக்கிட்டு நீங்க மருந்து கொடுக்கணும், இல்லைன்னா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இதை தவிர டாக்டருக்கும் சாதாரண மனுஷனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்களும் எல்லா மெஷினையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மருந்து கடைக்காரன்னு வந்து சொல்றத புரிகிற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்குமே, ஆனால் நீங்களும் டாக்டர் ஆகி விடலாம். ஆனால் என்ன, இந்த 4 எழுத்து படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். MBBS ஆகவோ MS ஆகவோ அல்லது BD ஆகவோ ஏதோ ஒரு படிப்பு நீங்கள் படித்திருந்தால் இந்த மெஷின்களின் துணையோடு நீங்க என்ன செய்யலாம், உங்க வியாபாரத்தை தொடங்கி விடலாம். அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. டாக்டர்னு சொன்னா நாடி துடிப்பை பார்த்தே சொல்லி விடுவார். வினாடிக்கு இத்தனை துடிப்பு துடிக்கிறது, அல்லது நிமிஷத்திற்கு இத்தனை துடிப்பு துடிக்கிறது, அல்லது அந்த துடிப்பிலே பலகீனம் இருக்கிறது, பலம் இருக்கிறது. இதையெல்லாம் அவதானித்து டாக்டரே சொல்லிடுவார், இவருக்கு காய்ச்சல் இருக்கிறது, இவருக்கு காச நோய் இருக்கிறது, இவருக்கு புற்றுநோய் இருக்கிறது. எந்த நோய் உண்டோ அந்த நோயை மிகச் சரியாக கையை பிடித்தே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை அன்றைக்கு இருக்கக்கூடிய டாக்டர்கள் பெற்றிருந்தார்கள். அதுல 4 டாக்டர்கள் வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். அவருடைய உடம்பை அங்கே இங்கே தட்டி பரிசோதனை செய்தார்கள். கடைசியா சொன்னாங்க, அவருடைய மூளை இளகி விட்டது, மூளையினுடைய அத்தனை செல்களும் வேலை செய்திருக்கிறது. எனவே அவர் சிந்தனையின் உச்சத்திற்கு போய் மூளையே பலகீனமாகி அது இளகி போய் கீழே படுத்திருக்கிறார். சரியாகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. யாருமே பக்கத்தில் நெருங்கவில்லை. 1 மணி நேரம் அவரை அப்படியே விட்டு விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மூளை அதனுடைய இயல்பான செயல்பாட்டிற்கு வந்த பிறகு தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல் அவர் எழுகிறார். நான் எங்கே இருக்கிறேன் என்று எல்லாரும் கேட்கிற மாதிரி கேட்டார். உங்களுடைய அவதானம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது, நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லலாம் என்று அத்தனை பேர்களும் விண்ணதிர கோஷம் போட்டு அவரை வழி அனுப்பி வைத்தார்கள். அப்ப வண்டியில வந்துகிட்டே இருக்கிறார். அந்த காலத்துல மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டியில உள்ள உட்கார்ந்து இருக்கணும், பின்னாடி கூடி ஏறி உட்காரணும். கூண்டு மாதிரி ஒரு கூண்டு இருக்கும், அதுக்குள்ளதான் சீட்டு போட்டிருக்கும், குஷன் சீட்டு போட்டிருக்கும். அந்த சீட்ல உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு பாதுகாவலர்கள் 2 பேர் அந்த வண்டியில அவருக்கு முன்னாடியும் டிரைவர் பக்கத்துலயும் உட்கார்ந்து வர்றாங்க. அந்த மாட்டு வண்டிக்காரன் மாட்டை ஓட்டிக்கிட்டே வர்றாரு. அந்த காலத்துல எப்படின்னா, மாட்டுக்கு தீனி போடுவதற்கான தீனியாகிய வைக்கோலும் மாட்டு வண்டிக்கு கீழேயே இருக்கும். ஒரு கயிற்றினால் பின்னப்பட்ட ஒரு பின்னலுக்குள் வைக்கோலும் இருக்கும். இவர் உள்ள உட்கார்ந்தே இருந்தவர் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. எப்படி இருந்துச்சு, எது இருந்துச்சு, இன்னும் ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு வர்றாரு. எல்லாரும் அவரை புகழ்ந்து சொல்லிக்கொண்டே வரும்போது வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்தி கீழே இறங்கி அந்த வைக்கோலுக்குள்ள செக் பண்ணுங்கன்னு சொன்னார். செக் பண்ணாங்க. உள்ளே ஒரு பாம்பு கிடந்தது. அந்த பாம்பை எடுத்தாங்க, அடிச்சாங்க, அங்கே ஏற்றிக்கு போட்டு ஓரமா போட்டு போயிட்டாங்க. அப்ப கேட்டாங்க, என்ன இது,
உள்ளதானே உட்கார்ந்து இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி பாம்பு இருக்கிறது தெரிஞ்சுதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அவதானத்திலே கண்ணுக்கு வேலை இருந்தது, காதுக்கு வேலை இருந்தது, மூளைக்கு வேலை இருந்தது, என்னுடைய சகல உறுப்புகளுக்கும் வேலை இருந்தது. கை கூட லாடச்சங்கிலியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் நடந்து கொண்டே இருந்தேன், கால்களுக்கும் வேலை இருந்தது. ஆனா மூக்குக்கு எந்த வேலையும் இல்லாத நிலை இருந்தது. அந்த மூக்குக்கான வேலை எனக்கு இருக்கிறது என்பது இப்போது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த பாம்பு கீழே கடந்தத மூக்கினாலேயே அவர் மோப்பம் பிடித்து உணர்ந்திருக்கிறார். அந்த அளவிற்கு அதிக அற்புத ஆற்றலை மனிதன் பெற்றிருக்கிறான் என்பதற்காக சொல்ல வருகிறேன். மனிதர்களுக்கு இருக்கிற ஆற்றல் அளவு கடந்தது. ஒரு நேரத்திலே ஒரு மனிதர் இருந்தார், லால்பேட்டை அரபு மதரசாவினுடைய சபீராக இருந்தார். அதாவது அந்த மதரசாவினுடைய காவலராக இருந்தார். அவருக்கு வேலை என்னன்னு கேட்டா, அங்கே படிக்கக்கூடிய 400-500 மாணவர்கள் படித்தார்கள். அந்த நேரத்தில் 1980களில் கிட்டத்தட்ட 400-500 மாணவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள். இப்போதும் அதே அளவு ஆர்வம் குறையாமல் அந்த மாணவர்கள் இன்றைக்கும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அரபு கல்லூரியினுடைய மிகப்பெரிய ஒரு அமைப்பு அது. லால்பேட்டை மம்பவுல் அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய வேலைக்காரர் அவர். அவருக்கு என்ன வேலைன்னு கேட்டால் வார்டன் வேலை. எல்லா மாணவர்களும் ஹாஸ்டலில் தான் தங்குகிறார்கள் என்கிற காரணத்தினால் அவர்களை மேய்க்கக்கூடிய வேலை அவருக்கு. அவர் எந்த அளவிற்கு புத்திசாலி என்பதை அந்த காலத்திலே மாணவர்கள் சொல்லுவார்கள். காலையிலே ஃபஜ்ர் தொழுதுக்கு மாணவர்கள் மதரசாவுக்குள்ள போகும்போது ஒரு சீட்டை வாங்கிட்டு போனோம். ஃபஜ்ர் தொழுதாதான் அந்த சீட்டு கிடைக்கும். அந்த சீட்டில் 2 ரூபாய் என்றோ அல்லது 3 ரூபாய் என்றோ எழுதப்பட்டிருக்கும். காலை சாப்பாடு 3 ரூபாய் என்று எழுதப்பட்ட ஒரு டோக்கன். அந்த டோக்கனை என்ன செய்யணும், வாங்கிட்டு போனோம். வரிசையாக ஒவ்வொரு மாணவர்களாக உள்ளே வரும்போது இவர் வாசல்ல உட்கார்ந்திருப்பார், தலையை குனிஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு மாணவனும் வந்து 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 உள்ளே செல்லுகிற போது சீட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஃபஜ்ர் தொழாத பையங்களுக்கு இந்த காலை சாப்பாடு டோக்கன் கிடைக்காது. அதற்கு பிறகு யாரெல்லாம் டோக்கன் வாங்கவில்லை என்று விசாரிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அது வேறு விஷயம். இவர் என்ன செய்வார்னு கேட்டா, ஒவ்வொரு ஆளையா உள்ள அனுப்பிக்கிட்டே இருப்பார். திடீரென்று நிமிர்ந்து பார்ப்பார். அவர் யாரை நிமிர்ந்து பார்க்கிறாரோ அவன் முதல் நாள் அந்த மதரசாவிலே சேர்ந்த புதிய மாணவனாக இருக்கும். இது எப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாச்சுன்னா, கால்களை வைத்து இவன் இந்த பையன் தான் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை அந்த வேலைக்காரர் பெற்றிருந்தார் என்று அந்த காலத்திலே பெருமையோடு சொல்லுவார்கள். 500 மாணவர்களுடைய காலையும் அவர் மூளையிலே ஏற்றி வைத்திருந்தார். சாதாரணமா இன்னைக்கு சின்ன பையங்க டெலிஃபோன் நம்பரை விறுவிறுன்னு சொல்றான்னா, செல் நம்பரை, அத்தா அம்மா நம்பரை அவங்களுக்கே தெரியாம பையன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னா பெருமையா பேசுறோம். ஆனால் மனிதனுக்கு இருக்கிற ஆற்றல்களிலே இது கடுகை விட கொஞ்சமானது. இதைவிட மேலான ஆற்றல்களை அவன் பெற்றிருக்கிறான் என்பதற்காக வேண்டி சொல்லி காட்டுகிறேன். எனவே அவர் என்ன செய்வார்னு கேட்டா, எவனை நிமிர்ந்து பார்க்கிறாரோ அவனை ஒரு பார்வை பார்ப்பாரு. நீ யாருன்னு கேட்பாரு. அவன் இந்த ஊர்க்காரன்னு சொல்லுவான். சேர்ந்துட்டியான்னு கேட்பாரு. சேர்ந்துட்டேன்னு சொல்லுவான். எத்தனாவது ஜும்ரான்னு கேட்பாரு. அதாவது எத்தனாவது பாடம்னு கேட்பாரு. அவன் பாடத்தை சொல்லுவான். அதை ஏற்றி வச்சுக்கிடுவார். அவருடைய மெமரியில அவனுடைய அந்த பயோடேட்டா ஏறிக்கொள்ளும். அதற்கு பிறகு அவனை கூட ஏறிட்டு பார்க்க மாட்டார். புதுசா எவனாவது வந்தா அவனை மாத்திரம் ஏறிட்டு பார்ப்பார் என்று அந்த காலத்திலே பெருமையாக சொல்லுவார்கள். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களிலே தலையாய ஆற்றல்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் அவைகள் அத்தனையையும் மனிதன் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதால் தான் செம்மையாக பயன்படுத்துவதற்காகவே இந்த ரமலானிலே அல்லாஹ் பயிற்சி தருகிறான். சாதாரணமாக மனிதர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மனிதனுக்குள்ள எல்லா மிருகங்களுடைய ஆற்றலும் இருக்கிறது. மனிதனாக வாழ கற்றுக்கொண்டால் அந்த மிருகங்களுடைய தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு வெளியே போய்விடும். நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். வேடிக்கையான ஒரு கதை, ஆனால் நிதர்சனமான உண்மை.
கடவுள் முதலாவதாக எல்லா உயிரையும் படைச்சாராம். மனிதர்கள் முதற்கொண்டு மிருகங்கள் முதற்கொண்டு எல்லா உயிர்களையும் படைத்தார். படைச்சிட்டு என்ன சொன்னார்னா, முதலாக கழுதையை கூப்பிட்டார். கழுதையை கூப்பிட்டு ஒரு கூண்டு மேல ஏற்றி நிறுத்தி வச்சு கேட்கிறார், உன்னை நான் ஏன் படைச்சிருக்கேன் தெரியுமான்னு கேட்டார். கழுதை தெரியாதுன்னு. நீ ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் துணியையும் சுமப்பாய், ஊர்ல இருக்கக்கூடிய மனிதர்களின் சுமைகளை சுமப்பாய், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நீ கூட்ஸ் வண்டியாக பயன்படுவாய் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு உனக்காக நான் 40 வயசை அன்பளித்திருக்கிறேன், உலகத்துல நீ 40 வருஷம் வாழுவாய் என்று சொன்னார். உடனே கழுதை சொல்லிச்சு, பொதி சுமக்கிறதுக்கு 40 வருஷமா? வேணாம், பொதிய சுமந்துட்டு போறதுக்கு 40 வருஷம்னா நான் செத்தே போயிடுவேன், வாழுகிற காலத்திலேயே எனக்கு வெறுத்து போயிடும், அதனால 20 வருஷம் எனக்கு போதும், மீதி 20 வருஷம் நீ வச்சுக்கன்னு சொல்லிச்சு கடவுள்கிட்ட. அவர் வச்சுக்கிட்டாராம். இரண்டாவதாக நாய் வந்ததாம். நாய் வந்த உடனே நாய்கிட்ட கேட்டார், உன்னை நான் எதுக்கு படைச்சிருக்கேன் தெரியுமா? நீ மனிதர்களுக்கு காவலாக இருப்பாய், ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா குறைச்சிக்கிட்டே இருப்பாய், அந்த தப்பை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லுவாய், எதையாவது மோப்பம் பிடிச்சுக்கிட்டே இருப்பாய், உலகத்திலே தப்பு நடந்த இடங்களிலே மோப்பம் பிடிப்பதற்கான ஸ்பெஷல் தன்மையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு 30 வயசை நான் அன்பளிப்பா கொடுத்திருக்கேன்னு சொன்னார். நாய் சொல்லிச்சு, மோப்பம் பிடிக்கிறதுக்கெல்லாம் 30 வயசா? வேணாம், மோப்பம் பிடிக்கிறதுக்கும் காவல் காக்கிறதுக்கும் திருட வந்தா கத்துறதுக்கும் ஏன் 30 வருஷம்? எனக்கு 15 வருஷம் போதும், மீதி 15 வருஷத்தை நீயே வச்சுக்கன்னு சொல்லியிருக்கு. கடவுள் வச்சுக்கிட்டார். அடுத்த ஆளு குரங்கு வந்துச்சு. குரங்கிட்ட கேட்டாராம், எப்ப உன்னை நான் எதுக்கு படைச்சிருக்கேன் தெரியுமா? நீ மரத்துல அங்கேயும் இங்கேயும் சுத்தி இறை தேடுவாய், உன்னுடைய எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்கான ஆற்றலை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், திரும்ப திரும்ப மரங்களில் தாவுவதுதான் உனக்கு தொழில் என்று சொன்னார். எனக்கு எத்தனை வருஷத்தை கொடுத்திருக்கேன்னு அது கேட்டுச்சு. உனக்கு 20 வருஷத்தை கொடுத்திருக்கேன்னு அவர் சொன்னார். மரத்துக்கு மரம் தாவுறதுக்கு 20 வருஷமா? வேணாம், எனக்கு 10 வருஷம் போதும், மீதி 10 வருஷத்தை நீயே வச்சுக்கன்னு சொல்லிடுச்சு. கடவுள் வச்சுக்கிட்டார். கடைசியாக மனுஷனை கூப்பிட்டார். மனுஷனை கூப்பிட்டு சொன்னார், நீ உலகத்திலே தலை சிறந்தவனாக இருக்கிறாய், மிருகங்களை பறவைகளை எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடியவனாக உன்னை நான் படைத்திருக்கிறேன், அறிவின் அத்தனை வாசல்களையும் உனக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன் என்று பில்டப் பண்ணிக்கிட்டே போனார். எல்லாத்தையும் அந்த மனுஷன் கேட்டான். கடைசியாக கடவுள் சொன்னார், உனக்காக நான் 20 வருஷத்தை அன்பளிப்பா கொடுத்திருக்கேன்னு சொன்னான். உடனே அவன் சொன்னானா, கேவலம் கழுதைக்கு 40 வருஷத்தை கொடுத்த, நாய்க்கு 30 வருஷத்தை கொடுத்த, குரங்குக்கு 20 வருஷத்தை கொடுத்திருக்க, எல்லாவற்றுக்கும் மேலான எனக்கு 20 வருஷம் தானா? இல்ல சரியில்லை, அந்த கழுதை வேணான்னு சொல்லிச்சுல, அந்த 20 வருஷத்தை என் கணக்குல தள்ளி விட்டுரு. இந்த நாய் வேணான்னு சொல்லிச்சுல, அந்த 15 வருஷத்தை என் கணக்குல தள்ளி விட்டுரு. குரங்கு வேணான்னு சொல்லிச்சுல, அந்த 10 வருஷத்தை என் கணக்குல தள்ளி விட்டுருன்னு சொல்லிச்சு. அப்படியே ஆகட்டும்னு கடவுள் சொன்னதாக ஒரு செய்தி உலவி வருகிறது. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மனுஷன் இயல்பா 20 வயசு வரைக்கும் தான் மனுஷனா இருக்கிறான், ஏன்னா கடவுள் அவ்வளவுதான் அவனுக்கு கொடுத்தது. 20 வயசுக்கு பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, பொறுப்பு வந்து விடுகிறது. கூட பிறந்த அக்காமார்கள், கூட பிறந்த தங்கைமார்கள், தன்னை பெற்ற அம்மா அத்தா, இவங்களுக்கெல்லாம் எப்படியாவது உழைக்கணுமேங்கிற எண்ணம் மனுஷனா இருந்தா சொல்றேன், மனுஷனா இல்லாதவனுக்கு நம்ம பேச முடியாது. அவன் 60 வயசு ஆனாலும் நடமாடிக்கிட்டு அடுத்தவங்க காசுல தின்னுக்கிட்டு தான் இருப்பான், அது வேற விஷயம். மனிதனாக இருக்கிறவன் 20 வருஷத்துக்கு பிறகு சிந்திக்க ஆரம்பிக்கிறான், இவங்களுக்கெல்லாம் நான் உழைக்கணுமேன்னு சொல்லிட்டு கழுத மாதிரி எல்லாருக்காகவும் பொதி சுமக்க ஆரம்பிக்கிறான். 40 வயசு வரைக்கும் இப்படி பொதி சுமந்தே தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறான்.
40 வயசுல இவனுக்கு ஒரு குடும்பம் வந்துடுது, இவனுக்கும் பிள்ளைங்க வந்துடுறாங்க, அந்த பிள்ளைங்க டீனேஜுக்கு வந்துடுறாங்க. டீனேஜுக்கு வந்த பிறகு இவனுக்கு நாயின் குணம் வந்து விடுகிறது. எனவே என்ன செய்யறான்னு கேட்டா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். யார் எங்க போனாலும் தனக்கு எதிராக நடக்கிறதா நினைக்கிறான். இப்படியே 55 வயசு வரைக்கும் அடுத்தவர்களை திட்டியும் தனக்கு பிடிக்காத காரியம் என்ன நடந்தாலும் அதற்காக சத்தம் போடவுமே அவன் நாய் வாழ்க்கை வாழுகிறானாம். அதற்கு பிறகு அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துருது, பிள்ளைங்கள்லாம் செட்டில்மெண்ட் ஆயிடுறாங்க, எல்லாருக்கும் தனித்தனி வீடு ஆயிருது, பிள்ளைங்கள்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுறாங்க, மாப்பிள்ளைங்கள்லாம் பங்கை பிரிச்சுக்கிட்டு தனியா போயிடுறாங்க. ஆண் பிள்ளைகள் எல்லாம் தனியாக போன பிறகு, பெண் பிள்ளைகள் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன பிறகு இவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு, மக வீட்டுல இருந்து மக வீட்டுக்கு, இப்படியே கடைசி 10 வருடங்கள் குரங்காக சுற்றி கொண்டிருக்கிறான் என்றார்கள். எல்லாவற்றையும் விட இவை அத்தனை வயதிலேயும் மனிதனாக மட்டும் வாழ சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த நோன்பு. இன்ஷா அல்லாஹ் தொடராக பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும்.